வழிபாட்டுக்குரிய கிருத்திகை. இன்னைக்கு வல்லக்கோட்டை முருகனை பக்தி செய்யலாம். வல்லன்ற அசுரனை முருகன் அழித்த போது வல்லன் என்னுடைய பெயரால் இந்த ஊர் அழைக்கப்பட வேண்டும்னு கேட்டதுனால வல்லன் கோட்டை என்பது மருவி வல்லக்கோட்டைன்னு ஆனது. இந்தியாவிலே உயரமான முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் தலம் இது. 7 அடி உயர முருகப்பெருமான். 7 அடி உயர முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத 6 அடிக்கு அவங்க இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான கோவில். இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் ஏற்படுத்திய குளம் வஜ்ர குளம்னு. முருகன் வழிபாட்டுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்தது. இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை மிக உகந்தது. 7 நாள் நாம் வெள்ளிக்கிழமை இங்கே விரதம் இருந்தோம் என்றால் இழந்த செல்வம் எல்லாவற்றையும் பெறலாம்ங்கிறது. இங்கே பகீரதன் ஒரு மன்னன் இருந்திருக்கான். அவன் நாரதர் வந்தபோது அவமரியாதை செய்திருக்கிறான். அதனால் நாரதர் ஒரு அசுரனை அனுப்பி இந்த நாட்டை கைப்பற்ற விடுகிறான். பதைவதைத்து போன பகீரதன் போய் துர்வாச முனிவரிடம் கேட்டபோது, நீ வல்லக்கோட்டைக்கு போய் 7 வெள்ளிக்கிழமை வழிபாடு செய், நீ இழந்த நாட்டை பெறலாம்னு சொன்னதுனால இந்த கோவிலில் வியாழக்கிழமை இரவு தங்கி அடுத்த நாள் காலை வஜ்ர தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இழந்த செல்வத்தை பெறலாம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலம் 7 பாடல்கள் பாடியிருக்கிறார். அற்புதமான தலம். ஆரி தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். முருகப்பெருமானே போற்றி போற்றி.